அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. காலை வணக்கம் சுவாமி. நாளைக்குலேருந்து தைப்பூச ஸ்டார்ட் ஆகும். 10, 11 அப்புறம் 13. ஸோ இந்த தைப்பூசை பற்றி ஏதாவது ஒன்று நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்து சொல்லுங்கள். அப்புறமா இந்த ஆஸ்திக நாஸ்திகன்றதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்கள் சாமி. இன்னைக்கு வருகின்ற நாளை முதல் வடலூர் மேட்டுக்குப்பம் பல ராமலிங்க சாமிகளுடைய ஆசிரமங்கள் எல்லா இடத்துலையுமே மிகச் சிறப்பாக அன்னதானம் பூசைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அதனால் அதை உங்களுக்கு நேரிலே வீட்டிலே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாளையிலிருந்து பதிவு பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் அங்கே பார்த்து இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கலாம். ஆஸ்திகன் நாஸ்திகன் என்றால், ஆஸ்திகன் என்பவன் ஆன்மீகத்தை சார்ந்தவன். நாஸ்திகன் என்றால் அந்த சொல்லே வாருங்கள் நாசமாக போயிருவேன் சொன்ன மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையாக எப்படி அசைவம் சைவம் என்று சொன்னால், சைவம் என்று சொல்லும்போது நமக்குள்ளே அந்த சொல்லும், அசைவம் என்று சொல்லும்போது அது வெளியே போய்கிறது. அதுபோல் அந்த அசைவம் அழியக்கூடியது. அந்த அழியக்கூடிய பொருளை நாம் அனுபவிக்கக்கூடாது என்றுதான் வள்ளல் பெருமான் ரொம்ப வற்புறுத்தி சொல்லுகிறார். விவகாரண்யம் ஒழிக்கின்றார். அப்படி ஒரு ஊரில் ஒரு இருவர் சிறுவயது தொட்டு சிநேகிதர்களாக வாழ்ந்து வந்தார்கள். வந்தவர்களுக்குள் ஒருவர் ஆஸ்திகன். கோயிலுக்கு போவது, சாமி தரிசனம் பண்ணுவது, அங்கங்கே விசேஷங்கள் கோயில்களில் நடக்கும் என்றால் இருந்தால் ஒருவன் எங்கும் போக மாட்டான். அந்த மாதிரி விசேஷங்களில் ஆன்மீகத்துக்கு தலையிட மாட்டான். அவன் சொல்லுகிறான், நீ இவ்வளோ தூரம் கோயிலுக்கு போய் என்ன பண்ண போகிற, என்ன சாதிக்க போகிறேன்னு கேட்டு 2 பேர்த்துக்குள்ள தர்க்கம். எல்லாம் ஆண்டவனுடைய அருளால் தான் செயல்படுகிறது. நாமளும் அந்த ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் நாமளும் செயல்பட முடியாது. அப்படி இருக்கிறதுனால அந்த ஆண்டவனை தொழுதால்தான் நம்மை நாடி அந்த நல்ல செயல்கள் எல்லாம் கூடும் என்று சொல்ல அவன் சொல்லுகிறான், நாஸ்திகன் என்றாம் செய்வதெல்லாம் நாம், வயலிலே உழுவது நாம், தேரடித்து நாற்று விட்டு நெல்லை விளைய வைத்து அந்த நெல்லை குத்தி அரிசியாக்கி அந்த அரிசியை சமைத்து நாம் சாப்பிடுகிறோம். ஆண்டவனா வந்து இந்த வேலையில் செய்கிறான், நாம் தானே செய்கிறோம். அப்படி இருக்க ஆண்டவன் செய்கிறான்னா நாம் இதெல்லாம் செய்யலைன்னா ஆண்டவன் நடத்துவானோ, அவன் செஞ்சு கொடுப்பானோ அப்படி என்று கேள்வி கேட்க, அதற்கு அந்த ஆன்மீகவாதி சொல்கிறான், இது எல்லாம் செய்வது நாம தான், அந்த சாதத்தை சமைப்பது நாம தான், சாப்பிடுவது கையிலே எடுத்து வாயிலே வைப்பது நாம தான். ஆனால் உள்ளே போன உடனே அந்த சாதம் ஜீரணிப்பது யாரால்? அந்த ஜீரண சக்தியை உருவாக்குவது யார்? அந்த உணர்வை ஊட்டுவது யார்? அவரல்லவா. நமக்குள்ளே இருந்து அந்த உணவை ஜீரணிக்கப்படுத்தி நமக்கு உடம்புக்கு இரத்த வரிசை உருவாக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஆன்மீக சார்ந்தவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அதனால் ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காதப்பா என்று சொல்லி இருவருக்கும் வாதம் ஏற்பட்டது. அந்த வாதம் ஏற்பட்டு உடனே ஒருவன் சொன்னான், எதுக்கும் நமது நாட்டினுடைய அரசன் நீதிமான், ஆன்மீகவாதி, அதனால் அவரிடத்திலே போய் இந்த நியாயத்தை சொல்லுவோம், எது உண்மை என்று அவர் சொல்லுவார், போவோம் என்று போனார்கள். போய் அரசனிடத்திலே இந்த மாதிரி செய்வதெல்லாம் நாம தானா, கடவுள் தான் செய்கிறான் என்று சொல்லுகிறானே இவன், இதுக்கு என்ன நியாயம், நீங்கள் தான் அரசை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்.
சொல்கிறார். அரசன் சொன்னால் நாளை காலையில் எழுந்து பச்சை தண்ணியோடு குடிக்கக்கூடாது, பல்லு விளக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே கிளம்பிங்க 2 பேரும் பார்க்கணும், அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் என்றார். சரி என்று இருவரும் அதேபடி சென்றார்கள். போனவர்களை என்ன செய்தார், அங்கே காவலாளியை கூப்பிட்டு இவர்களை இருவரையும் கொண்டு போய் ஒரே ரூமில் போட்டு அடைத்து விடுங்கள், இருவரும் பட்னியாக கிடக்கட்டும், அவர்களுக்கு எதுவுமே அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவும் கொடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார். சரி என்று கொண்டு போய் ரூமிலே விட்டார். ரூமிலே உட்கார்ந்து இருவரும் உட்கார்ந்தார்கள். அதிலே அந்த ஆன்மீகவாதி, இன்றைக்கு பார் நமக்கு நல்ல வழியை கொடுத்திருக்கிறான், நமக்கு ஒரு தனிமையான இடத்தை கொடுத்திருக்கிறான், இன்றைக்கு அவரை பிரார்த்தனை செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக அமர்ந்தான் தியானத்தில். இந்த நாஸ்திகன் என்ன செய்தான், இந்த அரசனிடத்திலே போய் இந்த நியாயத்தை சொல்லி இந்த மாதிரி நம்மளை பட்னி போட்டு விட்டானே, பசியை தாங்க முடியாது, எப்படி வாழ்றது, இன்னைக்கு எந்த நேரம் வந்து நமக்கு உணவு கொடுப்பானோ தெரியலையே என்று இவன் மனம் பதறிக்கொண்டே அழுது கொண்டே உட்கார்ந்திருக்கிறான். அவன் ஆனந்தமாக ஆனந்த வெள்ளத்திலே மாலை 6 மணி ஆயிடுச்சு. அரசன் இருவரை அழைத்து வா என்றார். அழைத்து வந்தார்கள். இவர்களை நமது ஊர் காளி கோயிலில் கொண்டு போய் விட்டு அங்கே எந்த விளக்கும் இல்லாமல், கோயில் சன்னிதானத்தில் கூட விளக்கு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அணைத்து விட்டு இருட்டுக்குள்ளே போட்டு விட்டுவார்கள், விடியும் வரையில் அங்கேயே கிடக்கட்டும் என்று சொல்லி இருவரை போட்டாங்க. அங்கே போய் உட்கார்ந்தோடனே அந்த ஆன்மீகவாதி, ஆகா, அம்பாளுடைய ஆசிரமத்தில் நாம் அமர்வதற்கு என்ன புண்ணியம் செய்தோமோ என்று நான் ஆனந்தப்பட்டு அந்த சன்னதி முன்னுக்கு நிதானத்திலே போய் உட்கார்ந்து கொண்டான். இவனும் அங்கே போய் உட்கார்ந்தான். ரொம்ப நேரமாச்சு, இவனால் உட்கார்ந்துருக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் இருக்குள்ளே ஓடிக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தான். அப்போ சன்னிதானத்துக்கு அருகிலே இவன் தள்ளி உட்கார்ந்துருந்தான். ஒரு தூள் சாய்ந்து அவன் அப்படியே அங்கங்கே கோயில் சன்னிதானத்து பக்கம் போய் பார்க்குற போது ஒரு நல்ல நெய் வாடை அடிக்குது. என்னடா நெய் வாடை அடிக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தால் நல்ல கல்கண்டு சாதம் செய்து வைத்தால் எப்படி மனமாக இருக்குமோ அதுபோல் கல்கண்டு சாதம் பண்ணி அங்கே வைத்திருக்கிறார். பார்த்தான், ஏய், காலையிலிருந்து பட்னியாக இருந்தோம், நமக்கு இங்கே நெய் சாதம் இருக்கிறது, நல்ல ஆனந்தமாக சாப்பிடணும் என்று சொல்ல, அது சாமிக்கு வைத்திருப்பார்கள், அதை சாப்பிடக்கூடாது, நாமும் தொடாதே என்றான். இல்லை, நமக்கு இல்லாததா, நாமளே பட்னியாக இருக்கிற போது இந்த இடத்துல எதுக்கு வந்து இங்கே இருக்குது, சாப்பிடுவோம் என்று எடுத்து சாப்பிட்டான். எடுத்து சாப்பிட்டா அதிலே சின்ன சின்ன கல்லுகள் இருந்தது. அந்த கல்லை இங்கே வாடுறா, ஏற்பட்ட சாதத்தில், கல்கண்டு சாதத்தில் கல்லை போட்டு வச்சுருக்காங்க. மடப்பயக அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு அந்த கல்லை தூக்கி இங்கே பாடுறான்னு தூக்கி இவன் மேலேயே எரிய, இவன் அந்த கல்லெல்லாம் பொறுக்கி மடியில் கட்டி வச்சு உட்கார்ந்துட்டே. விடிஞ்ச உடனே அரசன் ஆட்களோடு வந்தார். அதை சேர்ந்த அவர்கள் இருவரை வெளியே அழைத்து வந்தார்கள். நாஸ்திகனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன கிடைத்தது, இரவெல்லாம் இருந்தையே கோயிலுக்குள், என்ன கிடைத்தது என்றார். என்ன கிடைத்தது, கல்கண்டு சாதம் கிடைச்சதுங்க, நல்லா சாப்பிட்டேங்க. இந்த இவங்களை சொன்ன சாப்பிடணும்னு சொல்ல வேண்டவே வேண்டாம் சார், உண்மை சாப்பிடாமே இருக்கானுங்க. அவன் நான் சாப்பிட்டேங்க கல்கண்டு சாதம் கிடைச்சது. உனக்கு என்னப்பா கிடைச்சது? எனக்கு ஒன்றும் கிடைக்கலைங்க, கல்லுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாருங்க, அதைத்தான் நான் மடியில் கட்டி வச்சிருக்கேன்னு மடியை காமிச்சான். அதை பிரித்து பாரு என்ன அதில் இருக்கிறது என்று கேட்டான்.
அதை பிரித்து பார்த்தால் அதில் மாணிக்கங்கள், வைடூரியங்கள் இப்படி உயர்ந்த ரக பொருள்களாக அந்த கற்கள் எல்லாம் இருக்கும். வார்த்தையா ஆண்டவனை நம்பினவர்களுக்கு அற்புதமான அற்பெரும் ஜோதி வடிவமாக இருந்து எப்படி கற்களை நவரத்தினத்தையும் கொடுத்து அவரை ஆசீர்வாதம் பண்ணினார். உனக்கு சாப்பிட்ட இப்போ ஜீரணமாயிரத்தை நீ சாப்பிட்டான் ஆகணும், அவர் பாரம்பரிய சாப்பிடலாமே, அந்த அளவுக்கு அவருக்கு பொருள் கிடைச்சது அல்லவா. அப்படி கடவுளை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முத்து வைடூரியமாக இருந்து ஆண்டவன் அருள்வார். அப்பேற்பட்ட பொருள்களை எல்லாம் தெரிந்து வாழ்வதற்கு வழிகாட்டிய நாம் வள்ளலார் அவர்கள் சரீரங்கள் உள்ளவரைகள் நாம் உண்டு செய்வது அவர்களுடைய அருள் அனந்தமாக வாழ வேண்டும். சதா மனநம் அதே கவனம் என்று அவரையே தியானம் பண்ண அருள் பெருஞ்சோதி